மாமா பொண்ணு கல்யாணத்துக்காக மண்டபத்துக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகிட்டோம். ரிசப்ஷன் ஸ்டேஜ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்பவும் போல் ஃபஸ்ட்டு கற்பூரம் ஏற்றிட்டு பொண்ணு மாப்பிள்ளையை சாமி கும்பிட சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே சொல்லியிருந்தேன், மாமா பொண்ணோட பெரிய அக்காவோட பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பரதநாட்டியம் வந்து படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை ஃபஸ்ட்டு வந்து பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சோறு சாப்பிட வந்துட்டேன். எனக்கு ரொம்பவே பசிச்சுட்டு சோறு, சாம்பார், அதுக்கப்புறம் பிரிஞ்சி சாதம், அப்பளம், பொரியல், கூட்டு எதையுமே ஒன்றுத்தையுமே எல்லாத்தையுமே அடித்து நாக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரசம், மோர் எதையுமே விடல. அதுக்கப்புறம் கடைசியாக பாயசமும் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை பொண்ணு முன்னாடி பரதநாட்டியம் டான்ஸ் தான் வந்து போயிட்டு இருந்தது. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பார்க்கலன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் ஒன்ஸ் அகைன் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க திரும்பவும். கடைசியாக நானும் பொண்ணு மாப்பிள்ளை கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பொண்ணு மாப்பிள்ளை சாப்பிட்ற ஃபோட்டோவை எடுத்து முடிச்சுட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துருக்கு நன்றி.